ஆகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 16-17 வாசிக்கிற போது, வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய யா தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் யாவுடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய யா உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ வெறுங்கையோடு வந்தா தேவன் உன்னை வெறுங்கையோடு தான் அனுப்புவார். இதுதான் வேதம். ஐயோ, இது பழைய ஏற்பாடை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டில் இணைக்கிறாரு. அப்ப புதிய ஏற்பாடுன்னு சொல்ற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசிக்கிற நேரம் யாசுவா போய் காணிக்கப்பட்டியில போய் உட்கார்ந்திருந்தாரே. எதுக்கு போய் உட்கார்ந்திருந்தார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மக்கள் அப்படியும் கேட்பாங்க, இப்படியும் கேட்பாங்க. வேதம் சரியாக சொல்லுகிறது, வெறுங்கையோடு கூட வந்தால் அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. காணிக்க கொண்டு வரத்தான் செய்யணும். ஏனென்றால் உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து கொடுக்கணும். நீ கடன் வாங்கி கொடுக்க சொல்லவில்லை, வட்டிக்கெடுத்து கொடுக்க சொல்லவில்லை. உனக்கு என்ன கொடுத்தாரோ அதிலிருந்து நீ எதை செய்ய வேண்டும்? கொண்டு கொடுக்க வேண்டும். நீ நன்மை அனுபவிக்க வேண்டுமானால், நான் கேட்கிறேன், ஆபிரகாம் எப்படிங்க நன்மை அனுபவிச்சான்? உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாம் நன்மை அனுபவித்தது காரணம் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தில் தசமபாகத்தை கொடுத்தான். மெல்கியதேசேக் முறைமையின்படி யாசுவா அங்க போனார். போனபோது அவருடைய கையில் தசமபாகத்தை கொடுத்தான். உடனே சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டில் அப்படி எங்கேயாவது இருக்கா பாஸ்டர்? 23 வாசிச்சா அவர் அங்க சொல்லுவார். யார் சொல்லுவா? அப்போஸ்தலர்கள் சொல்லல, யாசுவா சொல்றார். இதையும் செய், அதையும் விட்டு விடாதீரு. வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் ஒத்தலாமிலும் தசமபாகம் கொடுக்கிற நீ இதையும் செய், அதையும் செய்யாம அப்படின்றார். அப்ப வேணும் ரெண்டும், நம்ம அதை விட்டுறோம். அப்ப கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான். ஏன்னா தேவன் சொல்றார், கொடு அப்போது உனக்கு கொடுக்கப்படும். நீ எந்த அளவில் கொடுக்கிறாயோ அந்த அளவு உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். கொடுக்காம ஒன்றும் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த கொடுக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, சகையுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பாவியான மனுஷன், அநியாய வட்டி வாங்கி கொண்டிருந்தவன். ஒரு நாள் யாசுவா யார் என்கின்ற அறிவு அவனுக்கு வந்தது. ஆனபடியினால் பார்க்கும்படியாய் கடந்து போனான். பார்ப்பதற்காக கடந்து போன போது இவனுடைய சரீர குள்ளத்தினாலும் ஜனக்கூட்டத்தின் மிகுதியினாலும் யாசுவாவை பார்க்க முடியவில்லை. பார்க்க முடியாதவன் பின்னாக ஓடி ஒரு அத்திமரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்திருந்தான். யாசுவா தன்னுடைய கூட்டத்தை முடித்துவிட்டு அந்த வழியாக வந்து, சகைவே இறங்கி வா என்று சொன்னார். எங்க இறங்கி வான்னு சொன்னதுக்கும் கொடுக்கறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப யாசுவா சகைவை கூப்பிட்டு சகி இறங்கி வந்தான். வந்தவன் சொல்றான், என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை தரித்திரருக்கு கொடுக்கிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்கிறான், தரித்திரருக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவர்களுக்கு நாலத்தனையாய் நான் திருப்பி கொடுப்பேன். இவன் எல்லாமே அநியாயமா வாங்கினா பாவின்னு தான் பைபிள் சொல்லுது. அப்ப இவன் அதுக்கு பிறகு தின்றதுக்கு சாப்பாடு கிடைக்குமா? யோசித்து பார்த்தானா? இல்ல. ஏன்னா என்னுடைய ஆஸ்தி என் தேவனை சந்திப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி உணர்ந்து எல்லாவற்றையும் இழந்து அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தான். ஆனா நாம என்ன செய்வோம் தெரியுமா? 5 ரூபாய் உண்டுன்னா 6 ரூபாயை சேர்க்கறதுக்கு பார்க்கணும். இதான் கான்செப்ட். எங்க போற நேரம் ஏதாவது கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் யாராலையும் கொண்டு போக முடியாது. கொண்டே போக முடியாதுங்க. எத்தனை ரூபா வேணாலும் சேருங்க, எவ்வளவு ஆஸ்தி வேணாலும் சேருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் முதல் பணக்காரர் யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க அம்பானின்னு, நான் சொல்லுவேன் டாட்டான்னு. அந்த மனுஷன் அவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சு 60% பணத்தை அனாதைகளுக்கு கொடுத்தார். சம்பாத்தியத்தில் 60% பணத்தை ஏழைகளுக்கு உதவி செய்தார். அப்படிப்பட்ட மனுஷன் செத்துட்டாரு. ஒண்ணுமே கொண்டு போகல அந்த மனுஷன்.
அவரோட நீ பணக்காரனா இருந்து கொண்டா போற இல்ல. அப்புறம் எதுக்கு சேர்க்கிறோம்? வாழ தெரியல சேர்க்கிறோம். பிரைஸ் இயேசுவா. இதான் உண்மை. தேவனுக்காக வாழுங்க, தேவனுக்காக செய்யுங்க. தேவன் நீ கொடுத்ததை திருப்பி கொடுப்பார். ஒரு நாளும் அவர் கடன் வைக்க மாட்டார். அதனால தான் சொல்றாரு, என் சமூகத்தில் வர நேரம் வெறுங்கையோட வராத, வந்தா நான் உன்னை வெறுங்கையோட தான் அனுப்புவேன். அப்புறம் நீ என்ன வருத்தப்படுத்தக்கூடாது. அதான் அவர் சொல்றது கான்செப்ட். பிரைஸ் இயேசுவா. நீ எனக்கு என்ன செய்யறியோ அதை நான் திருப்பி செய்வேன். பிரைஸ் இயேசுவா.